நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்னைக்கு நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அது என்ன வசனம் அப்படின்னா, ஏசாயா 54 அதிகாரம் 4 வசனம். ஏசாயா 54 அதிகாரம் 4 வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்ற குறித்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். நம்ம ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விதமான கலக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். அவங்க உள்ளக்குள்ள நல்லா இல்லாட்டினாலும் வெளிப்படையாக அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதை குறித்ததான பயம் இருக்கும் அப்படின்னா, எக்ஸாமை குறித்ததான பயம் இருக்கும். எல்லாருக்குமே எதை குறித்து பயம் இருக்குன்னா, அவங்கவுங்களுக்குரிய பலவீனங்களை குறித்த பயம் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு எதை குறித்து பயம் இருக்குன்னா, நம்ம பிஸ்னஸில் வெற்றி விடுவோமா, இல்லை நம்ம தோல்வியை சந்திக்க நேரிடுமோ அப்படின்ற பயம் இருக்கும். ஒரு படித்த இளைஞனுக்கு எதை குறித்த பயம் இருக்குன்னா, நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்மளுக்கு நல்ல வேலை கிடைச்சிடுமா, இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற பயம் இருக்கும். அதே போல் பெற்றோர்களுக்கு எதை குறித்த பயம் இருக்குன்னா, அவங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்கும். ஒரு 3 நாட்களாகவே ஒரு காரியத்தை குறித்து எனக்குள்ளாக ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அதை எப்படி நம்ம முடிக்க போகிறோம், அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம், அதுக்கான சொல்யூஷன் என்னன்னே தெரியலையே அப்படின்னு ஒரு விதமான கலக்கம், பயம் என்னிடம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நேற்று காலையில் ப்ரேயர் பண்ணும்போது, ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது, இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழிவகை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அழுது ஜெபிச்சு. நம்ம வேதத்தில் சொன்னது போல கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று நம்ம வேத வசனம் வாசித்திருக்கிறோம். அதன் பிரகாரமாக இன்னைக்கு நான் எந்த காரியத்தை குறித்து கலங்கினேனோ அந்த காரியத்தில் ஆண்டவர் அதற்கான ஒரு சொல்யூஷனையும் கொடுத்து, அதை நேர்த்தியாக எந்த ஒரு தங்குதடையும் இன்றி யார் முன்னாடியும் நான் வெட்கமடையாதபடி எனக்கு அந்த காரியத்தை நேர்த்தியாக ஆண்டவர் செய்து கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காரியத்தை நான் செய்கிறதுக்கு எந்த ஒரு அலைச்சலுமே இல்லை. எல்லா காரியத்தையும் ஃபோன் மூலமாக நான் இருக்கிற இடத்திலேயே இருந்து எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாக செஞ்சு முடிச்சாரு. எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் அந்த காரியத்தை ஆண்டவர் ஃபோன் மூலமாகவே நேர்த்தியாக செய்ய கிருபை அளிச்சாரு. அந்த காரியத்தை குறித்து நான் ரொம்ப பயந்து கலங்கி நின்ற வேளையில் கர்த்தர் என்னோடு கூட இருந்து, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்ற வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் அந்த காரியத்தை ஜெயமாக மாற்றி தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, கலங்காதே, திகையாதே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு பலவிதமான பயங்கள் இருந்தாலும், எந்த ஒரு காரியத்தை குறித்து பயங்கள் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எதை குறித்து நம்ம பயப்படாமல் ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு அதை அறிக்கை செய்யணும். அப்போ ஆண்டவர் நம்மளை எந்த ஒரு காரியத்திலையும் யார் முன்னாடியும் வெட்கப்படாதபடி நம்மளை என்ன செய்வார் அப்படின்னா, நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், வெட்கப்படாதே, பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குறுகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.